மதுராபதி வித்தகர் இளைய நம்பிக்கு ஒரு பணியை கொடுத்திருக்காரு. தலைநகருக்கு போய் அங்க ஒரு மண்டலம் தங்கி பல இடங்களுக்கு சுற்றி திரிந்து அங்க இருக்கிற நிலைமையை அறிஞ்சிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் அந்த பணி. அந்த பணியை மேற்கொள்ள இளைய நம்பி புறப்படுறதுக்கு முன்னால அவனுக்கு நிறைய எச்சரிக்கைகளையும் அறிவுரைகளையும் வழங்குறாரு மதுராபதி வித்தகர். அவரை வணங்கி ஆசி பெற்ற பிறகு அங்கிருந்து புறப்பட்டு போறான் இளைய நம்பி. இதத்தான் நாம முந்தின பகுதியோட முடிவுல பார்த்தோம். அந்த நிகழ்வோட தொடர்ச்சியை இந்த பகுதியில நீங்க கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திரு நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நித்திலவல்லிங்கிற நாவலோட முதல் பாகத்தை வாசிச்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 3 அத்தியாயங்கள் வாசிச்சிருக்கோம். 4வது அத்தியாயத்திலிருந்து இந்த பகுதியில கேட்கலாம். கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 4, செல்வ பூங்கோதை. ஐயா, முனையெதிர் மோகர் படைகளுக்கும் தென்னவன் ஆபத்துதவிகளுக்கும் இவ்வளவு உதவிகளை செய்யும் உங்களுக்கு களப்பிரர்களால் எந்த கெடுதலும் வராமல் இருக்க வேண்டுமே என்பதுதான் என் கவலை என்று உடன் நடந்து கொண்டே பெரிய காராளரிடம் கேட்டான் இளைய நம்பி. அதற்கு அவர் மறுமொழி சொன்னார். எனக்கு அப்படி கெடுதல் எதுவும் வர முடியாது. களப்பிரர்களின் அரண்மனை களஞ்சியங்களுக்கு வேண்டிய போதெல்லாம் நான் தான் நெல் அனுப்புகிறேன். அதனால் களப்பிரர்கள் என்னை தங்களுக்கு மிகவும் வேண்டியவன் என்று நம்பியிருக்கிறார்கள். தேசாந்திரிகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் நாடோடி யாத்திரிகர்களுக்கும் உணவிடுவதற்கு சத்திரங்களும் அறக்கோட்டங்களும் நடத்துவது போல் ஏற்பாடு செய்து அந்த சத்திரங்களிலும் அறக்கோட்டங்களிலும் நம்மவர்களுக்கு நான் உணவளித்து வருகிறேன். அதாவது தேசாந்திரிகளாகவும் நாடோடிகளாகவும் வந்த களப்பிரர்களுக்கு வெளிப்படையாக உதவுகிறீர். இந்த மண்ணின் சொந்தக்காரர்களுக்கு உதவுவதைப் போலவும் நாடோடிகளுக்கு உதவுவதைப் போலவும் உதவுகிறீர். என்ன செய்வது? இப்போதுள்ள சூழ்நிலையில் அப்படி மிகவும் தந்திரமாகத்தான் நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்று பதில் சொன்னார் காராளர். நான் உம்மை குறை சொல்லவில்லை காராளரே. விதியின் கொடுமையை எண்ணித்தான் கோபப்படுகிறேன். தேசாந்திரிகளாக வந்தவர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தம் கொண்டாடவும் இந்த மண்ணின் சொந்தக்காரர்கள் தேசாந்திரிகள் போல் சோற்றுக்கும் சுதந்திரத்துக்கும் அலையவும் நேர்ந்திருப்பதை எண்ணித்தான் நெஞ்சம் குமுறுகிறேன். உங்களை போன்றவர்களின் குமுறல் வீண் போகாது. நாட்டு மக்களை கண்ணீர் சிந்த வைக்கும் ஆட்சியை அந்த கண்ணீரே படைகளாகி அழித்துவிடும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கலாம் ஐயா. ஆனால் யாருடைய கண்ணீரையும் பற்றி கவலைப்படாமல் இவ்வளவு காலம் களப்பிரர்கள் ஆண்டு விட்டார்களே என்று பதில் சொன்னான் இளைய நம்பி. பேசிக்கொண்டே வேளாளர் திருவீதிக்கு வந்திருந்தார்கள் அவர்கள். வாழை மரங்கள், மாவிலை தோரணம், பச்சை நெற்கதிர் தோரணம் எல்லாம் கட்டி அலங்காரம் செய்திருந்த ஒரு பெரிய மாளிகையின் வாயிலில் அவனை அழைத்துச் சென்று நிற்க செய்திருந்தார் காராளர். அதை பார்த்த இளைய நம்பி, ஐயா, இது என்ன மங்கள அலங்காரங்கள்? நீங்கள் நாள் தவறாமல் உணவளித்து காப்பாற்றி வரும் எண்ணற்ற நாடோடிகளோடு ஒரு புது நாடோடியாகத்தான் நானும் இப்போது வந்து சேர்ந்திருக்கிறேன். நாடு களப்பிரர்களிடமிருந்து விடுபடுகிற வரை இப்படி அலங்காரம் செய்யும் மகிழ்ச்சியை கூட என்னால் ஏற்க முடியவில்லை என்று வருத்தத்துடன் சொன்னான் இளைய நம்பி. அப்படியல்ல, தங்களை எப்படி சிறப்பாக வரவேற்க வேண்டும் என்று நல்ல வேளையாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். நான் நடத்தும் அறக்கோட்டங்களில் வைத்து உங்களுக்கு நான் விருந்திட போவதில்லை. உங்களை என் இல்லத்திற்கு அழைத்து வந்திருக்கிறேன். சற்றே இந்த செம்மண் கோலத்தில் நில்லுங்கள். என் மனைவியும் மகளும் உங்களுக்கு மங்கள ஆரத்தி சுற்றி கொட்ட விரும்புகிறார்கள். முதலில் காராளரின் மனைவியான முதிய அம்மையார் கையில் ஆரத்தி தட்டுடன் வந்தார். அவருக்கு பின்னால் வந்தவளை கண்டதும் இளைய நம்பியின் கண்கள் வியப்பால் மலர்ந்தன. முதல் நாள் அந்தி மாலையில் கையில் விளக்கோடு கொற்றவை கோவில் வாயிலிருந்து அவனுக்கு வழிகாட்டிய பேரழகிதான் அவள். பெண்கள் இருவரும் தனக்கு ஆரத்தி சுற்றி கொண்டிருந்த போதே அவன் காராளரை நோக்கி, ஐயா, உங்கள் மகளுக்கு நான் நிறைய நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் மகளுடைய உதவி கிடைத்திருக்காவிட்டால் நான் நேற்று மாலை பெரியவருடைய இருப்பிடத்தை கண்டு சென்றிருக்கவே முடியாது என்று நன்றி பெருகச் சொன்னான் அவன். உடனே காராளர் தன் மகளை நோக்கி சிரித்தபடி கேட்டார். செல்வ பூங்கோதை, இவர் சொல்வது மெய்யா? நீ என்னிடம் சொல்லவே இல்லையே. நேற்றே இங்கு நம் இல்லத்திற்கு இவரை அழைத்து வந்திருக்கலாமே. எனக்கு இவையெல்லாம் ஒன்றுமே தெரியாமற் போய்விட்டது. அப்படியானால் நம் சிறப்புக்குரிய இந்த இளம் விருந்தாளி உனக்கு ஏற்கனவே தெரிந்தவராகிவிட்டார் என்று சொல் என்று சொன்னார் காராளர். ஆரத்தி சுற்றிவிட்டு தலை நிமிர்ந்த அவள் இதற்கு மறுமொழி ஒன்றும் கூறாமல் அவரையும் அவனையும் பார்த்து புன்னகை செய்தாள்.
கையில் மஞ்சள் நீர் நிறைந்த அலங்காரத்தட்டுடன் நிமிர்ந்து பார்த்து நகைத்த அந்த வசீகரமான முகம் முதலில் இளைய நம்பியின் கண்களிலும் பின்பு மனதிலும் அப்படியே சித்திரமாக பதியக்கூடியதாயிருந்தது. செல்வ பூங்கோதை என்று அவளுடைய இனிய பெயரை அவள் தந்தை அதே பாசக்குழைவுடன் இன்னொரு முறை கூப்பிட்டு கேட்க வேண்டும் போல் ஆசையாயிருந்தது அவனுக்கு. இவளை சந்திப்பதற்கு முன்பாக வேறு எந்த இளம்பெண்ணை கண்டும் இவ்வளவு பெரிய தாபத்தையோ தாகத்தையோ அவன் அடைந்ததில்லை. திருக்கான பேரில் தன்னோடு சாலையில் பயின்ற மாணாக்கன் ஒருவன் தான் காதலித்த பெண்ணை அடைய முடியாமல் ஏமாறி பைத்தியம் பிடித்த இளைஞனாக இரவெல்லாம் தெருவில் அரற்றி கொண்டு திரிந்ததை இப்போது நினைவு கூர்ந்தான் இளைய நம்பி. இந்த திருமோகூர் பெரிய காராளர் மகள் செல்வ பூங்கோதையும் தன்னை அப்படி தெருவெல்லாம் அலைய விட்டு விடுவாளோ என்று கூட விளையாட்டாக நினைத்து பார்த்தான் அவன். முந்திய நாள் அந்தி மாலை போதாக இருந்ததாலும் பெரியவரின் இருப்பிடத்தை கண்டுபிடித்து அவரை சந்திக்க போக வேண்டிய காரிய அவசரம் இருந்ததாலும் தனக்கு வழிகாட்டிய இவளுடைய அழகை அவன் ஓரளவுதான் காண முடிந்திருந்தது. ஆனால் இப்போது துள்ளி திரிந்து ஓடி ஆடி விருந்துக்கான காரியங்களை கவனித்துக் கொண்டிருந்த இவளுடைய அழகை அவன் முழுமையாய் காணவும் சிந்திக்கவும் முடிந்தது. அவளை தவிர வேறு எதையும் சிந்திக்க முடியாதது போல் இருந்தது அவனுக்கு. இளைய நம்பிக்கு சித்திர தவிசு இட்டு அமரச் செய்து நீர் தெளித்து இடம் செய்து குமரி வாழை இலை விரித்து அலர்ந்த மல்லிகைப்பூ போல் ஆவி பறக்கும் சாலி அரிசி சோறு படைக்கப்பட்டது. இளம் மாதுளம் பிஞ்சுகளை நெய்யில் வதக்கி மிளகும் உப்பும் தூவி சுவை சேர்த்திருந்த கறியும் நெய் அதிரசங்களும் பிற பணியாரங்களும் காலையில் மதுராபதி வித்தகர் இந்த வீட்டு உணவை பற்றி தன்னிடம் வருணித்திருந்தது ஒரு சிறிதும் மிக இல்லை என்பதை அவனை உணர வைத்தன. இலையில் அமர்ந்து உண்ணும் போதும் பிறகு கூடத்தில் அமர்ந்து காராளரோடு உரையாடி கொண்டிருந்த போதும் காலணிகளின் பரல்கள் கலின் கலின் என்று இனிய ஒலியாய் கொஞ்ச அந்த வீட்டில் எங்கெங்கோ மாறி மாறி கேட்டுக்கொண்டிருந்த நடையை தொடர்ந்து போய்கொண்டிருந்தது இளைய நம்பியின் மனம். வண்டிகள் மூன்றும் ஆயத்தமாயிருக்கின்றன. தாமரை பூக்கள் தான் இன்னும் பறித்து முடியவில்லை. சிறிது நேரத்தில் புறப்பட்டு விடலாம். நீங்கள் உண்ட களைப்பார சற்றே ஓய்வு கொள்ளலாம் அல்லவா என்று காராளர் திடீரென்று அவனை கேட்டபோது அவனுக்கு முதலில் அவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதே புரியவில்லை. அவன் அவரை பார்த்து கேட்டான், என்ன சொல்கிறீர்கள் ஐயா? நான் மதுரை மாநகருக்கு புறப்படுவதற்கும் தாமரை பூக்களை பறிப்பதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று கேட்டான். சம்பந்தம் இல்லாமலா சொல்கிறேன்? சம்பந்தம் இருப்பதால் தான் தாமதமாகிறது. ஆவணி திரு அவிட்ட நாளில் இருந்த வளமுடையாருக்கும் அந்தரவானத்து எம்பெருமானுக்கும் 1008 தாமரை மலர்களை அர்ச்சிப்பதாக என் மகள் வேண்டிக் கொண்டிருக்கிறாள். 2 வண்டிகள் நிறைய தாமரை மலர்கள் பறித்து நிரப்பியாக வேண்டும். மற்றொரு வண்டியில் ஆட்கள் ஏறிக்கொள்ளலாம் என்று சொன்னார் காராளர். ஏதேது? நான் அறிந்த வரையில் கணக்கிட்டு பார்த்தால் இந்த வட்டாரத்தில் உங்கள் மகள் வேண்டிக் கொள்ளாத தெய்வங்களே மீதம் இருக்க முடியாது போலிருக்கிறதே என்று அவரிடம் அவன் கேட்ட ஒலி அடங்குவதற்கு முன்பாகவே, இந்த வேண்டுதல்கள் கூட போதாமல் இப்போது இன்னும் ஒரு புதிய வேண்டுதலையும் எல்லா தெய்வங்களுக்கும் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது என்று அவரிடம் சொல்லுங்கள் அப்பா என்று அவனுக்கு பதில் சொல்வது போல் செல்வ பூங்கோதை தன் தந்தையிடம் கூறிய போது காராளர் சிரித்துக்கொண்டே பதில் சொன்னார். பார்த்தீர்களா பார்த்தீர்களா, திருக்கான பேர்காரர்களுக்கு நாங்கள் சாதுரிய பேச்சில் ஒரு சிறிதும் இழைத்தவர்கள் இல்லை என்று என் பெண் நிரூபிக்கிறாள் என்று பெருமையுடன் சொன்னார் அவர். அதை கேட்ட இளைய நம்பி, இந்த நாட்டில் இன்று நிரூபிக்கப்பட வேண்டிய சாதுரியங்கள் வெறும் பேச்சில் இல்லை. களப்பிரர்களிடம் நிரூபிக்கப்பட வேண்டிய சாதுரியங்கள் வாழ்முனைகளில் தான் இருக்கிறது, வெறும் வார்த்தைகளில் இல்லை என்று பதில் சொன்னான். அதை கேட்ட செல்வ பூங்கோதை, இருக்கலாம், ஆனால் இந்த திருக்கான பேர் வீரருடைய பேச்சு சாதுரியத்தால் தான் நேற்று இவர் போக வேண்டிய இடத்துக்கு இவர் என்னிடம் வழியையே தெரிந்து கொள்ள முடிந்தது என்பதை இவருக்கு நினைவூட்டுங்களப்பா என்று பதில் சொன்னாள். இதை கேட்டு இளைய நம்பி சிரித்தே விட்டான். அவனது கடுமையை தன்னுடைய சொற்களால் உடைத்தெறிந்திருந்தாள் அவள். வேறு விதமாக அவளை வம்புக்கு இழுக்க வேண்டும் என்று தோன்றியது அவனுக்கு. திருமோகூர் கொற்றவை கோவிலுக்கு 1 மண்டலம் நெய் விளக்கு, நான்மாடக்கூடலில் இருக்கும் இருந்த வளமுடைய பெருமாளுக்கும் அந்தரவானத்து எம்பெருமானுக்கும் அவிட்ட திருநாளில் 1008 தாமரை பூக்கள். வேண்டுதல்கள் இவ்வளவுதானா, இல்லை ஏதாவது மீதம் இருக்கிறதா என்பதை தயை கூர்ந்து உங்கள் திருக்குமாரியிடம் கேட்டு சொல்ல முடியுமா காராளரே என்று கேட்டான் இளைய நம்பி. திருக்கான பேர் பாண்டிய குல விழுப்பரையரின் தவப்பேரர் பத்திரமாக நான்மாடக்கூடல் நகரை அடைந்து காரியங்களை வெற்றி பெற முடித்துக்கொண்டு சுகமாக திரும்ப வேண்டும் என்ற புது பிரார்த்தனையையும் இப்போது சேர்த்து கொள்ள சொல்லுங்களப்பா
என்று பதில் உரைத்தாள் செல்வ பூங்கோதை. இந்த முழு வார்த்தைகளை கேட்டதும் நேருக்கு நேராகவே அந்த முழுமதி முகத்தை ஏறிட்டு பார்த்து நன்றியோடு முகம் மலர்ந்தான் இளைய நம்பி. அந்த பார்வையை தாங்க முடியாத நாணத்தோடு காலணிகளின் ஒலியை மட்டும் பரிசாக வழங்கிவிட்டு அவள் உள்ளே ஓடிவிட்டாள். முதல் நாள் கொற்றவை கோவிலுக்கு செல்லும் வழியில் தன்னுடன் சுபாவமாக பேசி வந்த அவள் இப்போது புதிதாக நாணப்படுவது அவனுக்கு வியப்பை அளித்தது. பழக பழக நாணப்படுவதும் புரிய புரிய வெட்கப்படுவதும் நெருங்க நெருங்க விலகிச் செல்வதும் தான் அழகிய பெண்ணின் சுபாவங்களோ என்று சிந்தித்தான் அவன். அழகிய பெண்களின் நார்குணங்களில் ஒன்றாகிய பயிர்ப்பு என்பது இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் தோன்றியது அவனுக்கு. அந்த வேளையில் பெரிய காராளர் அவனுடைய நளினமான அந்த நினைவுகள் கனைந்து போகும்படி வேறு புதிய செய்திகளை சொல்லத் தொடங்கினார். அத்தியாயம் 5. பூதபயங்கர படை. பெரிய காராளர் இளைய நம்பியிடம் கூறத் தொடங்கினார். நீங்கள் எங்களுடைய சித்திர வண்டிகளில் மதுரைக்கு போய் கோட்டைக்குள் நுழைவது உங்களுக்கு மிகவும் எளிதாயிருக்கும். இதே வண்டிகளில்தான் நான் அரண்மனை களஞ்சியங்களுக்கு நெல் அனுப்பி வைப்பது வழக்கம். அதனால் என்னுடைய இந்த வண்டிகளையும் ஆட்களையும் கோட்டை பாதுகாவலர்களுக்கு நன்றாக தெரியும். என் மனைவியும் மகளும் தவிர மூன்றாவதாக நீங்கள் போகிறீர்கள். உங்களை அவர்கள் ஐயப்படாமல் இருக்க வேண்டும். கோட்டை வாயில் வரை போய் சேருவதற்குள் வழியில் ஆங்காங்கே சந்தேக கண்களோடு திரியும் பூத பயங்கர படையினர் பார்வையிலும் நீங்கள் படாமல் தப்ப வேண்டும். காராளர் சொன்னதை கேட்ட இளைய நம்பி, எங்களோடு தாங்கள் மதுரை மாநகருக்கு வரவில்லையா காராளரே என்று கேட்டான். நான் வர முடியாது. சில காரணங்களுக்காக பெரியவரோடு இங்கே இன்றியமையாதபடி இருக்கும் கடமை பெற்றுள்ளேன். தவிரவும் வழக்கமாக நான் அதிகம் கோட்டைக்குள் அகநகரில் போவதில்லை. அப்படி போனால் என்மேல் கூட களப்பிரர்கள் சந்தேகப்படலாம். விலகி இருந்து அவர்களுக்கு உதவுவது போல் நடிப்பதால் தான் நான் அவர்களிடம் அடைந்திருக்கும் நம்பிக்கை நம் காரியங்களுக்கு பயன்படுகிறது. என் குடும்பத்து பெண்கள் இறையனார் திருக்கோயிலுக்கும் இருந்த வளமுடைய விண்ணகரத்துக்கும் புறநகரில் திருமருத முன்துறையில் புண்ணிய நீராடவும் அடிக்கடி போய் வருவார்கள். அதனால் அவர்கள் மேல் யாருக்கும் சந்தேகம் வர முடியாது என்று பதில் உரைத்தார் காராளர். நியாயம்தான். தாங்கள் கூறுவதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். போகும்போது நான் எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்களோ அதன்படியே நான் நடந்து கொள்வேன். அபாயங்களை தவிர்க்க முயல வேண்டும். நீங்கள் கவலைப்படுவதை என்னால் மறுக்க முடியவில்லை காராளரே என்று பதில் உரைத்தான் இளைய நம்பி. என் மகள் ஓர் அற்புதமான வழியை சொன்னாள். அதன்படி ஓர் அபாயமும் இல்லாமல் பத்திரமாக நீங்கள் கோட்டைக்குள் போய்விட முடியும். ஆனால் என்ன? ஏன் தயங்குகிறீர்கள்? திருக்கானப்பேர் பாண்டிய குல விழுப்பரையரின் செல்வ பேரரும் மதுராபதி வித்தகரின் பேரபிமானத்துக்குரியவருமாகிய தங்களிடம் அதை எப்படி சொல்வது என்பதுதான் என் தயக்கமாக இருக்கிறது. பெருவீரராகிய நீங்கள் அப்படி அகநகருக்குள் போக விரும்புவீர்களா இல்லையா என்பது தெரியாமலே எப்படி அதை நான் உங்களிடம் வெளியிடுவதென்றுதான் கலங்குகிறேன் என்று பதில் உரைத்தார் காராளர். தங்களுக்கு தயக்கமாக இருந்தால் தங்கள் மகளிடமே அதை நான் கேட்டு தெரிந்து கொள்கிறேனே என்று பதில் உரைத்தான் இளைய நம்பி. அவளே உங்களிடம் இதை சொல்ல அஞ்சியும் வெட்கப்பட்டும் தான் என்னை கூறுமாறு வேண்டிக் கொண்டாள். இருந்தாலும் எனக்கு அச்சம் விட்டபாடில்லை. தோள்களில் வாகை மாலை சூடி மங்கள நிறைகுடங்களோடு மறையவர் எதிர்கொள்ள தலை நிமிர்ந்த வீர திருக்கோலத்துடன் தாங்கள் நுழைய வேண்டிய கோட்டையில் இப்படியா நுழைவது என்று என் மனமும் சொல்ல தயங்குகிறது. காராளரே, இப்படியே தயங்கிக் கொண்டிருந்தால் விடிய விடிய தயங்கிக் கொண்டிருக்கலாம். அதற்கு இது நேரமில்லை என்று அவன் சற்றே கோபத்தோடு சொன்ன பிறகுதான் அவர் வழிக்கு வந்தார். எவ்வளவுதான் அடிமைப்பட்டிருந்தாலும் அவிட்ட நாள் விழாவை கொண்டாடும் கோலாகலத்திலிருந்து களப்பிரர்கள் மக்களை தடுக்க இயலவில்லை. தலைநகருக்குள் வரும் 4 திசை புறநகர் வீதிகளிலும் 6 பெருக்கெடுத்து வருவது போல் மக்கள் கூட்டம் வந்து கொண்டிருந்தது. அறிவாள் நுனி போன்ற மீசையையும் தீ எறிவது போன்ற கண்களையும் உடைய களப்பிர வீரர்களும் பூதபயங்கர படையினரும் ஆங்காங்கே பாதுகாப்பாக நின்று கொண்டிருந்தார்கள். அவிட்ட திருவிழா நாளில் நண்பகலுக்கு மேல் திருமோகூர் பெரிய காராளர் வீட்டிலிருந்து புறப்பட்ட சித்திர வண்டிகள் 3 சில நாழிகை பயணத்துக்கு பிறகு வைகை நதியின் வடகரையை அடைந்திருந்தன. நதிக்கரையை நெருங்கும் வரை ஓரளவு விரைவாக செல்ல முடிந்த அந்த வாகனங்கள் கோநகர் சுற்றுப்புறங்களில் பெருகியிருந்த திருவிழா கூட்டம் காரணமாக அருகில் வந்ததும் நின்று நின்று போக வேண்டியிருந்தது. முன்னால் சென்ற வண்டியில் வண்டியோட்டியை தவிர பெரிய காராளர் மகள் செல்வ பூங்கோதையும் அவள் தாயும் இருந்தார்கள். அடுத்த 2 வண்டிகளிலும் பின்புறம் ஓலை வைத்து தடுத்து பூக்கள் கீழே விழுந்து விடாதபடி
தாமரை மலர்கள் நிரப்பப்பட்டிருந்தன. ஆற்று பாலத்தை கடந்து வண்டிகள் கரையேறியதும் அங்கே குதிரைகளில் அமர்ந்தபடி நகருக்குள் வரும் கூட்டத்தை கண்காணித்துக் கொண்டிருந்த பூத பயங்கர படையைச் சேர்ந்த வீரர்கள் இருவர் வண்டிகளின் அருகே வந்தார்கள். முதல் வண்டியில் பெண்கள் இருவர் மட்டுமே அமர்ந்திருப்பதைக் கண்டு சந்தேகம் தவிர்ந்த அந்த வீரர்கள் தாமரை பூக்கள் மட்டுமே குவிந்திருந்த மற்ற இரு வண்டிகளையும் சுற்றி சுற்றி வந்தார்கள். குதிரைகளில் அமர்ந்தபடியே சுற்றி சுற்றி வந்ததால் வண்டிகளுக்குள் இருந்த தாமரை பூக்களை தங்கள் உயரத்திலிருந்து அவர்கள் மிக நன்றாக காண முடிந்தது. வண்டியை ஓட்டி வந்த இருவருமே இவை திருமோகூர் பெரிய காராளர் வீட்டு வண்டிகள் என்பதை அந்த வீரர்களிடம் தெரிவித்தார்கள். வண்டிகளை செலுத்தி வந்தவர்கள் தக்க சமயத்தில் இவ்வாறு தெரிவித்தது பயனளித்தது என்றாலும் அந்த இரண்டு பூத பயங்கர படை வீரர்களில் ஒருவன் சிறிது கடுமையானவனாகவும் சந்தேக கண்களோடு பார்க்கிறவனாகவும் இருந்தான். 3 சித்திர வண்டிகளில் நடுவாக நின்ற வண்டியில் குவிந்திருந்த தாமரை மலர்களை குதிரை மேலிருந்தபடியே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான் அவன். அவனுடன் இருந்த மற்றொரு காவல் வீரன், போகவிடு அப்பனே, 2 வண்டி நிறைய தாமரை பூக்களை கோட்டைக்குள் கொண்டு போவதனால் களப்பிரர் பேரரசு ஒன்றும் கவிழ்ந்து போய்விடாது என்று அலட்சியமாக கூறியும் முதல் வீரனின் சந்தேகம் இன்னும் தளர்ந்து விடவில்லை. அப்படி செய்வதற்கில்லை நண்பனே, கவிழ வேண்டிய காலம் வந்துவிட்டால் படைகளால் கவிழ்க்க முடியாததை மலர்களால் கூட கவிழ்த்து விடலாம். இந்த வண்டிகளை பற்றி மட்டும் உனக்கு அந்த சந்தேகம் வேண்டியதில்லை. இவை நம் அரண்மனைக்கு மிகவும் வேண்டியவருடைய வாகனங்கள். அவ்வப்போது கோட்டை களஞ்சியங்களுக்கு நெல் கொண்டு வரும் வண்டிகள் இவை என்று வாதாடினான் மற்றவன். இதற்குள் பின்வரும் வண்டிகள் நிற்பதைக் கண்டு என்னவோ ஏதோ என்று மனக்கலக்கத்தோடு முன்வண்டியிலிருந்து செல்வ பூங்கோதையே இறங்கி வந்துவிட்டாள். நடையிலே ஒரு நாட்டுப்புறத்து பெண்ணின் துணிவும் தோற்றத்திலே எதிர்ப்படுகிறவர்களின் கண் பார்வைகளை வென்றுவிடும் இளவரசி போன்ற எடுப்புமாக அவள் வந்து நின்ற கோலத்தில் பரபரப்படைந்த வீரர்கள் தன் உணர்வு பெற சில கணங்கள் ஆயிற்று. இறைவனை வழிபட கொண்டு போகும் மலர்களுக்கு கூட சோதனையா என்று அவள் கோபத்தோடு கேட்டாள். இந்த வினாவை கேட்டு உடனே, வெறும் மலர்களுக்கு சோதனை கிடையாது, ஆனால் அந்த மலர்களுக்கே கைகள் முளைத்தால் சோதனை உண்டு. நான் சொல்வது புரியவில்லையானால் இதோ பாருங்கள் என்று கூறியபடியே தன் கையில் இருந்த நீண்ட வாழ்நுனியால் பூக்குவியலில் அந்த வீரன் சுட்டிக்காட்டிய இடத்தை பார்த்தபோது வண்டி ஓட்டி வந்தவனும் செல்வ பூங்கோதையும் ஒருங்கே திடுக்கிட்டார்கள். வண்டி வழிநெடுக ஆடி அசைந்து வந்ததினால் பூங்குவியல் சரிந்து போய் அது நேர்ந்திருந்தது. வேகமாக துடிக்கும் நெஞ்சுடன் பயத்தோடு பயமாக அவள் சாகசம் புரிந்து அவர்களை ஏமாற்ற வேண்டியிருந்தது. உடனே அவள் விரைந்து, உங்கள் கண்களில் தான் தவறு இருக்கிறது வீரர்களே. நீங்கள் வீண் பிரமையில் எதையோ பார்ப்பதாக நினைக்கிறீர்கள். நீங்கள் நினைப்பதெல்லாம் உங்கள் கண்களில் தெரிகிறது. இதோ நான் உங்கள் பிரம்மை வீணானது என்று நிரூபிக்கிறேன் பாருங்கள் என்று கூறியபடியே வண்டியில் ஏறி அந்த வீரன் வாழ்நுனியில் சுட்டிக்காட்டிய இடத்தின் மேலும் சில பூக்களை சரிய செய்து மூடிய பின் அதே இடத்தில் தன் கையை வைத்து காட்டிவிட்டு, இப்போது நான் என் கையை இந்த இடத்திலிருந்து எடுத்து விடுகிறேன். அப்படி எடுத்த பின்பும் நீங்கள் என் கை இங்கே இருந்த நினைவோடு இந்த இடத்தை பார்த்தால் மறுபடியும் இங்கே என் கை இருப்பது போலவே உங்கள் கண்களுக்கு தோன்றும். இந்த பிரம்மை ஒரு கண்கட்டு வித்தையை போன்றது என்றாள். அவளுடைய இந்த சாகசம் முழு வெற்றியை அளிக்காவிட்டாலும் ஓரளவு பயன்பட்டது. பூத பயங்கர படை வீரர்களில் இளகிய சுபாவம் உடையவன் அந்த சாகசத்தில் மயங்கி அதை ஒப்புக்கொண்டு விட்டான் என்றாலும் மற்றொருவன் இன்னும் கடுமையாகவே இருப்பது தெரிந்தது. வேறு விதமாக அவனை இழகச் செய்ய முயன்றாள் அவள். ஐயா, பூத பயங்கர படை வீரரே, உங்களுக்கு நல்ல கவி உள்ளம் இருக்கிறது. இல்லாவிட்டால் தாமரை பூவை கண்டதும் அது சர்வ லட்சணமும் நிறைந்த ஒரு கையாக உங்கள் கண்களில் பட முடியாது. பாவம், ஒரு கவிஞருக்குரிய எழுத்தாணியும் ஓலைச்சுவடியும் ஏந்த வேண்டிய கைகளில் நீங்கள் வாழேந்தும்படி நேர்ந்து விட்டது போலிருக்கிறது. அவள் சொன்னதை கேட்டு அவன் சிரித்தான். ஆனால் இந்த சிரிப்பில் அவள் கூறியதை அவன் நம்பாமல் ஏளனம் செய்யும் தொனிதான் நிறைந்திருந்தது. உண்மையா பிரம்மையா என்பதை நான் எப்படி சோதனை செய்ய வேண்டுமோ அப்படி சோதனை செய்து கொள்ள எனக்கு தெரியும் என்று கூறிக்கொண்டே தன் கையில் இருந்த வாளை ஓங்கி அந்த பூங்குவியலில் அழுத்தி சொருக முயன்றான் அவன். அதை கண்டு செல்வ பூங்கோதையும் வண்டி ஓட்டுகிறவனும் பதறி போனார்கள். செல்வ பூங்கோதை குறுக்கே பாய்ந்து அவன் பூங்குவியலில் வாளை சொருக முடியாதபடி தடுக்கவும் செய்தாள். உடனே தாங்க முடியாத சினத்தோடு, எல்லாம் பிரம்மை என்றால் நீங்கள் ஏன் பதற வேண்டும்? வாளை சொருகி துளாவி பார்ப்பதை ஏன் தடுக்க வேண்டும் என்று இறைந்தான் அவன். தெய்வ காரியத்துக்காக கொண்டு போகும் பூக்களை பல போர்களில் எதிரிகளின் குருதியும் நிணமும் பட்டு கொலைக்கரைப்பட்ட உங்கள் வெற்றி வாளால் தீண்டுகிறீர்களே என்றுதான் நாங்கள் பதற்றமும் பயமும் அடைகிறோம்.
முதலில் நீங்கள் வாளால் சுட்டிக்காட்டிய போதும் இப்போதும் நாங்கள் பயப்படுவது எல்லாம் தெய்வ குற்றம் நேர்ந்துவிடக்கூடாதே என்பதற்காகத்தானே ஒழிய வேறு எதற்காகவும் இல்லை என்று அவள் சமயோசிதமாக கூறிய சொற்கள் அவனை வழிக்கு கொண்டு வந்தன. பல போர்களில் எதிரியின் குருதியும் நிணமும் பட்டு கொலைக்கரைப்பட்ட உங்கள் வெற்றி வாழ் என்று அந்த அழகிய இளம்பெண்ணின் இதழ்களில் பிறந்த இனிய சொற்களால் அவன் மயங்கியிருந்தான். பெண் பிள்ளை புகழ்வதனால் சில வீரர்கள் கோழையாகிறார்கள், சில கோழைகள் வீரர்களாகவும் செய்கிறார்கள் என்று தன் தாயிடம் வம்பு பேசும்போது சில வேளைகளில் தன் தந்தை ஒரு வசனம் சொல்ல கேட்டிருக்கிறாள் அவள். அந்த வசனத்தின் முதல் பகுதி இப்போது இங்கே விளைந்திருப்பதாக தோன்றியது அவளுக்கு. நியாயம்தான், கோயிலுக்கு கொண்டு போகும் பூக்களை வாளால் பரிசோதிப்பது நமக்கே பாவம் என்று மற்றொரு பூத பயங்கர படை வீரனும் செல்வ பூங்கோதையோடு ஒத்துப்பாடினான். ஏற்கனவே தன்னுடைய வாளை அவள் புகழ்ந்து கூறிய சொற்களால் மயங்கி போயிருந்த அந்த வீரனும் நண்பனின் வார்த்தைகளால் மேலும் நம்பிக்கை வரப்பெற்றவனாக அந்த வண்டிகளை போக அனுமதித்தான். வடக்கு கோட்டை வாயிலில் காவல் இருந்தாலும் சோதனைகளோ தடைகளோ எதுவும் இல்லை. தனித்தனியே சோதனைகள் எதுவும் செய்ய முடியாதபடி கூட்டமும் அதிகமாக இருந்தது. வண்டிகள் மூன்றையும் இருந்த வளமுடையார் கோயில் நந்தவனத்தில் கொண்டு போய் மரங்கள் அடர்ந்த பகுதி ஒன்றில் நிறுத்தினார்கள் ஓட்டி வந்தவர்கள். அப்போது மாலை மயங்கத் தொடங்கி இருந்தது. அத்தியாயம் 6. யானைப்பாகன் அந்துவன். கோயிலுக்குள் அவிட்ட நாள் பெருவிழா கூட்டம் வெள்ளமாக பொங்கி வழிந்தாலும் அவர்கள் சென்று சேர்ந்த அந்த நந்தவன பகுதி காடு போல் தனிமையாகவும் அமைதியாகவும் இருந்தது. வண்டிகள் அங்கே நிறுத்தப்பட்டன. செல்வ பூங்கோதையும் அவளுடைய தாயும் தங்கள் வண்டியிலிருந்து விரைவாக கீழிறங்கி வந்து நடுவண்டியை நெருங்கினார்கள். செல்வ பூங்கோதை வண்டியை அணுகி உள்ளே அம்பாரமாக குவிந்திருந்த செந்தாமரை பூக்களை விலக்கியதும் அந்த பூக்களின் நடுவே இருந்து ஒரு அழகிய ஆடவனின் முகம் மலர்ந்தது. பல சிறிய தாமரை பூக்களின் நடுவே ஒரு பெரிய செந்தாமரை பூ மலர்ந்து மேலெழுவது போல் இளைய நம்பி அந்த பூங்குவியலின் உள்ளே இருந்து எழுந்திருந்தான். செல்வ பூங்கோதை மிகவும் அனுதாபத்தோடு அவனை கேட்டாள். மூச்சு விட சிரமமாயிருந்ததா? பூக்களின் ஈரமும் குளிர்ச்சியும் அதிக துன்பத்தை தந்தனவா என்று கேட்டாள். ஒரு சிரமமும் இல்லை. இப்படி பயணம் செய்ய முன்பிறவியில் நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். 1008 தாமரை பூக்கள் மேல் பயணித்த இந்த அனுபவம் நாட்டை ஆளும் களப்பிர மன்னனுக்கு கூட கிடைத்திருக்க முடியாது பெண்ணே என்று பதிலுரைத்தான் அவன். அந்த பூத பயங்கர படையைச் சேர்ந்த முரடன் பூக்குவியலை வாளால் குத்தி விடுவேன் என்று சொன்னபோது எனக்கு மூச்சே நின்றுவிடும் போலாகிவிட்டது. நீங்கள் ஏறி வந்த வண்டி பூக்களை நாங்கள் வழிபாட்டுக்கு பயன்படுத்தப் போவதில்லை என்றாலும் அவனிடம் நான் பொய் கூற வேண்டியிருந்தது. நீ அவ்வளவு தூரம் பதறி இருக்க வேண்டிய அவசியமில்லை பெண்ணே. அப்படியே அவன் வாளால் குத்தியிருந்தாலும் எனக்கு எதுவும் ஆகி இருக்க முடியாது. நான் காதில் கேட்ட பேச்சிலிருந்து எனது கை தென்பட்ட இடத்தில்தான் அவன் வாளை செருகி பார்ப்பதாக இருந்தான் என்று தெரிந்தது. அதனால் வாழ்நுனியில் 2 தாமரை பூக்கள் குத்தி செருகி கொண்டு போயிருக்கலாமே தவிர வேறு எதுவும் நேர்ந்திருக்க இயலாது. கோட்டைக்குள் வந்து சேர இப்படி ஒரு அருமையான வழியை கூறுவதற்கு முதலில் உன் தந்தை ஏன் தயங்கினார் என்று கேட்டான். பூ போல் பத்திரமாக வந்து சேர்வது என்பார்களே, அப்படி நீங்கள் அகநகருக்குள் வந்து சேர்ந்து விட்டீர்கள். இனி உங்களை நீங்களேதான் பொறுப்போடும் கவலையோடும் அக்கறையாகவும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாள் அவள். தலைவிதியா காலக்கேடா எப்படி சொல்வதென்று தெரியவில்லை. சொந்த நாட்டின் சொந்த தலைநகரத்திலேயே ஏதோ அந்நியன் கவலைப்படுவது போல் நாம் கவலைப்பட வேண்டியிருக்கிறது என்று பெருமூச்சு விட்ட வண்ணம் அவளிடம் அவன் கூறிக்கொண்டிருந்த போது கருடனை போல் வளைந்த மூக்கும் காது வரை கிழிவது போல் சிரித்த வாயுமாக ஒரு பருத்த மனிதன் அருகில் உள்ள செடிகளின் மறைவிலிருந்து வெளிப்பட்டு இளைய நம்பியின் அருகே வந்தான். கிளிமூக்கும் கோணலாக நீண்ட இழுத்த வாயும் பிறவியிலேயே அவனுக்கு அமைந்து விட்டவை என்று தெரிந்தது. அருகில் வந்து சுற்றுமுற்றும் ஒரு முறை நன்றாக பார்த்த பின் இளைய நம்பியை நோக்கி கயல் என்று அவன் கூறிய ஒலி அடங்கும் முன் இளைய நம்பியும் அதே நல்லடையாள சொல்லை திருப்பிச் சொன்னான். இவன்தான் யானைப்பாகன் அந்துவன். இன்று இந்த நாட்டை ஆளும் களப்பிரர்களின் ஆட்சியைக் கண்டு வாய்க்கிழிய ஏளனமாக சிரிக்கத் தொடங்கிய முதல் சிரிப்பை இன்னும் மாற்றிக்கொள்ள இவனுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று செல்வ பூங்கோதை அந்த புதிய மனிதனை பற்றி சொன்ன போது, இது உன் கற்பனையா அல்லது அனுமானமா என்று சிரித்துக்கொண்டே அவளை கேட்டான் இளைய நம்பி. கற்பனை என்னுடையது இல்லை, அந்துவனையே கேளுங்களேன், அவன்தான் அடிக்கடி எல்லாரிடமும் இப்படி சொல்லுவான் என்று பதிலுரைத்தாள் அவள். செல்வ பூங்கோதை மறுமொழி கூறி முடிப்பதற்குள் அந்துவனை முந்திக் கொண்டு, ஆமாம் ஐயா, என்னை படைத்த கடவுளே அழ வைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட
அவராலும் அதை செய்ய முடியாது. என்னை படைத்த மறுவினாடியிலிருந்தே நான் அவரை பார்த்து இப்படித்தான் சிரித்துக் கொண்டிருக்கிறேன் என்றான். முதல் பேச்சிலேயே இளைய நம்பிக்கு அவனை மிகவும் பிடித்திருந்தது. பிறவியில் நேர்ந்துவிட்ட ஒரு அவலட்சணத்துக்காக மனம் மருகி மாய்ந்து கொண்டிராமல் தன்னம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் வாழ்கிற அவனை மிகவும் விரும்பி வரவேற்றான் இளைய நம்பி. எப்படிப்பட்டவனாலும் அந்த யானை பாகனை துயரப்பட செய்ய முடியாது என்று தோன்றியது அவனுக்கு. செல்வ பூங்கோதையும் அவளுடைய அன்னையும் இளைய நம்பியிடம் விடை பெற்றுக் கொண்டு சென்றார்கள். இனி உங்களையும் உங்கள் காரியங்களையும் அந்துவனின் பொறுப்பில் விட்டுவிட்டு நாங்கள் விடை பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆலயத்தில் வழிபாட்டை முடித்துக் கொண்டு இரவோடு இரவாகவே நாங்கள் வண்டிகளோடு திருமோகூர் திரும்ப வேண்டியிருக்கும். செல்வ பெருங்கோதை சொன்னதை கேட்டு பெரிய காராளருக்கும் அவருடைய புதல்வியாகிய உனக்கும் நான் எவ்வளவோ நன்றி கடன் என்று உபசாரமாக அவன் தொடங்கிய பேச்சை இடைமறித்து, அப்படியெல்லாம் நன்றி சொல்லி இன்றோடு கணக்கு தீர்த்து விடாதீர்கள். நமக்குள் இன்னும் எவ்வளவோ பல உதவிகளை தரவும் பெறவும் வேண்டும் என்று சொன்னாள் பெரிய காராளரின் மனைவி. இளைய நம்பியும் அதை ஒப்புக்கொள்வது போல் மலர்ந்த முகத்தோடு அவர்களுக்கு விடை கொடுத்தான். நந்தவனத்திலிருந்து அவர்கள் ஆலயத்துக்கு சென்ற பின் யானைப்பாகன் அந்துவன் இளைய நம்பியை யானை கொட்டாரத்துக்கு அழைத்து போனான். போகும்போதும் அதே உற்சாகமான பேச்சுத்தான். ஐயா, நீங்கள் கொடுத்து வைத்தவர். இந்த நகரத்தில் முதலாக என் முகத்தில் விழிப்பவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களுடைய காரியத்துக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு. இன்று இந்த நகரத்தில் நுழைந்தவுடன் நீங்கள் முதலில் என் முகத்தில்தான் விழித்திருக்கிறீர்கள். இனி நீங்கள் எதற்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. என்னுடைய முகத்துக்கு அப்படி ஓர் ராசி உண்டு என்பது பிரசித்தமானது என்று சொன்னான் அந்துவன். நீ சொல்வதை நான் எப்படி நம்புவது அப்பனே? உன்னுடைய முகராசியின் வெற்றிக்கு நிரூபணமோ எடுத்துக்காட்டோ இருந்தால்தானே நம்பலாம் என்று சொன்னான் இளைய நம்பி. நிரூபணம் வேண்டுமானால் மிகவும் பெரிய இடத்திலிருந்தே அதை எடுத்து காட்டலாம் ஐயா. அதிக தூரம் போவானேன். நம் இருந்த வளமுடைய பெருமாளையே எடுத்துக்கொள்ளுங்களேன். நாள் தவறாமல் விஸ்வரூப மங்கள தரிசனத்தின் போது வைகையிலிருந்து குடம் நிறைய என் யானை மேல்தான் திருமஞ்சன நீர் வருகிறது. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகராகிய அவரே எண்ணற்ற மக்களுக்கு அருள் புரிவதற்கும் காட்சியளிப்பதற்கும் முன் இந்த ஏழை யானைப்பாகன் அந்துவனின் ராசியான முகத்தில்தான் நாள் தவறாமல் விழிக்க வேண்டியிருக்கிறது. அந்துவன் சொன்னதை கேட்டு சிரிப்பை அடக்க முடியாமல் இளைய நம்பி வாய்விட்டு சிரித்து விட்டான். இறைந்து சிரிக்காதீர்கள் ஐயா. நம்மை சுற்றிலும் அபாயங்கள் நிறைய இருக்கின்றன. இந்த பாண்டிய நாட்டில் அதிக மகிழ்ச்சியோடு இருப்பவர்கள் யார் யாரோ அவர்கள் எல்லாரும் கூட களப்பிரர்களின் சந்தேகத்துக்கு உரியவர்கள்தான் என்று கூறியபடியே எதிரே கையை சுட்டி காட்டினான் அந்துவன். அத்தியாயம் 6 முடிவடைந்தது. அடுத்து வரும் அத்தியாயங்களை அடுத்த பகுதியில் கேட்கலாம். நன்றி.